பிஜேபியினுடைய அடுத்த சாதனை என்னவாக போகுதுனாங்க, இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து தவறு எங்கள் மீது கிடையாது. ஒரு கட்சி வலிமை இழந்துட்டாங்க, 18% வாக்குக்கு வந்துட்டாங்க, 15க்கு வந்துட்டாங்க, 12க்கு வந்துட்டாங்க. தி ஃபியூச்சர் இஸ் வெரி கிளியர். இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கட்சி மிக பலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மோடிஜியினுடைய செகண்ட் பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இது நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் செஞ்சது கிடையாது. பார்ட்டியினுடைய பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ஓட் ஷேர் அதிகப்படுத்தணும், டேலண்ட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஏன் இந்த பையன் பிஏபி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ஆக்ஸ்போர்டில் படிக்கிற ஒரு பையன் நான் பிஏபியில் போய் ஜாயின் பண்ணணும், சிங்கப்பூரில் டாக்ஸி டிரைவர் ஓட்டுற ஒரு அண்ணன் நானும் பிஏபிக்கு ஓட்டு பண்ணணும். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு கட்சியை நோக்கி அனைத்து தரப்பட்ட மக்களும் போகும்போது பொலிட்டிக்கல் கேரக்டர் சேஞ்சஸ். இது உருவாக்குறது சாதாரண வேலை இல்லைங்க, மிக மிக கடினமான வேலை. ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸை மாற்றுறது. அது எப்படி ரூஸ்வெல்ட் அவங்க செஞ்சுட்டு போனாங்க. அதுவரை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் ஓட்டு போட்டாங்க. 1932 எஃப்டிஆர் ஜெயிச்சு அவங்க அமெரிக்க ஜனாதிபதியாக வந்த பொழுது அப்படியே மாற்றி அவங்க அந்த நியூ டீல், எங்களுக்கு இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும், பிளாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் மாற்றி டெமோக்ராட்ஸ் ஓட்டு போட்டாங்க.